இன்னைக்கு சந்தானம் அவர்கள் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் டைரக்டர் செல்வராகவன், டைரக்டர் கௌதம் மேனன், ரெட்டின் கிங்ஸ்லி, மொட்டை ராஜேந்திரன், ஆக்டர் யாஷிகா ஆனந்த், கஸ்தூரி, நிலகல் ரவி அப்படின்னு பெரிய ஸ்டார் பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற இந்த படத்தை டைரக்டர் எஸ் பிரேம் ஆனந்த் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம். படத்துடைய ஹீரோ சந்தானத்துடைய கேரக்டர் நேம் கிருஷ்ணா. இவர் கிஷா 47 அப்படிங்கிற யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு ஒரு யூடியூபராக இருக்காரு. இவருடைய யூடியூப் சேனலில் நிறைய படங்களை விமர்சனம் பண்ணி போட்டுட்ருக்காரு. அதாவது ஒரு யூடியூப் மூவி ரிவ்யூவராக இருக்காரு. இப்படி மூவி ரிவ்யூவராக இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு புது படம் ஒன்று ரிலீஸ் ஆக போது அந்த படத்தை நீங்கள் ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிங்கன்னா இந்த படத்துக்கும் எங்கள் தேட்டருக்கும் ஒரு விளம்பரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவை அவருடைய ஃபேமிலியோட இன்வைட் பண்ணுறாரு. சரின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோட அப்பா, அம்மா, தங்கச்சி, ஹீரோவோட லவ்வர் அப்படின்னு டோட்டல் ஃபேமிலியும் இந்த தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாங்க. படம் பார்க்க போன நம்ம ஹீரோவோட ஃபேமிலி படத்துக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறாங்க. படத்துக்குள்ள சைக்கோ, கொலகாரன், ரொம்பவே கொடூரமான பேய், மனிதனை வேட்டையாடி மனித கரியை தின்ற கொடூரமான மனிதர்கள் அப்படின்னு ஒரு த்ரில்லராகவும் ஹாரராகவும் இருக்கிற அந்த படத்துக்குள்ள ஹீரோவோட மொத்த ஃபேமிலியும் போய் அந்த படத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இப்படி ஒரு கொடூரமான படத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட தன்னுடைய ஃபேமிலியை உயிரோடு காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ கிஷா செய்யக்கூடிய சம்பவங்கள் என்ன, எப்படி ஹீரோவும் ஹீரோட ஃபேமிலியும் இந்த படத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, பேய், பிசாசு, குலகாரம், மனித கறி தின்ற வினோத மனிதர்கள் அப்படின்னு இவங்க எல்லாரையும் தாண்டி ஹீரோ தன்னோட குடும்பத்தையும் காதலியையும் உயிரோடு அந்த படத்துக்குள்ளே இருந்து வெளியே ரியல் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சந்தானம் நடிப்பில் ரிலீஸ் ஆன தில்லுக்கு துட்டு, டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே வரிசையில் தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படமும் வேறு லெவலில் நெக்ஸ்ட் லெவல் படமாக இருக்குது. இந்த படங்கள் எல்லாமே ஒரே மாதிரி ஹாரர் கான்செப்டை வச்சு ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஒவ்வொரு படமும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படமும் ரொம்பவே வித்தியாசமான கான்செப்டை வச்சு எடுத்திருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போரே அடிக்கல. அந்த அளவுக்கு படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு படத்தை விமர்சனம் பண்ணால் எதெல்லாம் குறையாக சொல்லுவோமோ இந்த குறையெல்லாம் இவங்களே இந்த படத்தில் சொல்லி இந்த குறையெல்லாம் நிறையா மாற்றி படத்தை கொடுத்துருக்காங்க. சந்தானம், மொட்டை ராஜேந்திரன், நிழல்கள் ரவி இவங்களுடைய காம்பினேஷனில் வர காமெடி சீன் எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹாரரு, ஃபேண்டசி, த்ரில்லர், சஸ்பென்ஸ் அப்படின்னு படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவே போகுது. படத்தில் வர எல்லா காமெடி சீனுமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் பார்க்க போன தேட்டரில் எல்லாருமே எல்லா காமெடிக்குமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் நிறைய படங்களுடைய ரெஃபரன்ஸை வச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த படத்தில் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தானம் இந்த படத்தில் காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட், எமோஷனல், பாடி லாங்குவேஜ் அப்படின்னு எல்லாத்துலையுமே பர்ஃபெக்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டைரக்டர் கௌதம் மேனன் வர சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக சொல்லணும்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் ஹாரர், த்ரில்லர், சஸ்பென்ஸ், ஆக்ஷன் கலந்த சூப்பரான ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. படத்தில் வர காமெடி சீன் எல்லாம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சூப்பரான படம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு தரும். ஒரு நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோடையோ இல்லை சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.